காவிரி பாசனப்படுகைங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய உற்பத்தி மையம், வேளாண் விளைபொருள் உற்பத்தி மையம். 526 டிஎம்சி தண்ணீர் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது, 419 இருந்தது, அப்புறம் 205 ஆச்சு, இப்போ 177.25 டிஎம்சி குறைஞ்சி போச்சு. ஒரு பிரச்சனை விவசாயிகளத்தில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அபாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்பதை கர்நாடக அரசு தொடர்ந்து செய்துட்டு இருக்கு. தற்பொழுது 15.87 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன பரப்பை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. அவங்க எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்கோ அங்கெல்லாம் சாகுபடி பரப்பளவை உயர்த்தினாங்க. அந்த மலைகளுக்கு 200 ஹெச்பி 100 ஹெச்பி அப்படின்னு ஹெச்பி கணக்கில் மோட்டரை போட்டு தண்ணியை நீரோற்று மூலியமா கொண்டு போய் அங்கே சாகுபடி பரப்பளவை உருவாக்குனாங்க. இவ்வளவு அச்சுறுத்தல்கள், இவ்வளவு அறிவிப்புகள், இவ்வளவு கடுமையான செயல்பாடுகள் கர்நாடக அரசு ஏற்படுத்துகிற பொழுது நீங்கள் கொஞ்சமாவது எதிர்வினை ஆற்ற வேண்டுமா வேண்டாமா? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் பொதுச் செயலாளர் எஸ்பி ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மேகதாது அணை திட்டம் கர்நாடக அரசு மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்துட்டு இருக்கு. இப்போ இங்கே திமுக அரசு தான் இருக்காங்க, எல்லாருமே கூட்டணியில் தான் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை 2 திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி ஆண்டுட்டு இருக்கும் போதும் அந்த காவிரி நீர் பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ அந்த மேகதாது அணைக்கட்டு என்ன நிலைமையில இருக்குது? இப்போ திமுக அதுக்கான ஸ்டெப்பா என்ன எடுத்து வச்சிருக்காங்க? அங்க இருக்கிற காங்கிரஸ் என்ன முடிவுல இருக்கிறாங்க? நீதிமன்றம் என்ன முடிவுல இருக்கு? முக்கோண சைஸ்ல அப்படி இருக்கு. என்னவா இருக்கு அந்த கள நிலவரம்? காவிரி பிரச்சனைங்கிறது தமிழகத்தினுடைய மிகப்பெரிய நீராதாரம். நீங்க காவிரி ஒரு ஆற்றை மையப்படுத்தி தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா 36 நதிகள், கிளை நதிகள் இருக்கு. வடக்கு பகுதியில் 22 கிளை நதிகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஜீவாதாரம். காவிரி பாசனப்படுகைங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய உற்பத்தி மையம், வேளாண் விளைபொருள் உற்பத்தி மையம். ஒரு காலகட்டத்தில் 526 டிஎம்சி தண்ணீர் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது, 419 இருந்தது, அப்புறம் 205 ஆச்சு, இப்போ 177.25 டிஎம்சி குறைஞ்சி போச்சு. 3 போக சாகுபடி என்பது 2 போகமாக வந்தது, 2 போக சாகுபடி 1 போகமாச்சு, 1 போக சாகுபடி உத்தரவில்லாத நிலையில் தான் இப்போ இருக்கு. இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் ஆண்டாங்க. அதிமுக ஆட்சி காலம், திமுக ஆட்சி காலம். அதிமுக ஆட்சி காலத்தில் உரிமைகளை இழந்தாலும் பரவாயில்லை, உரிமைகளை இழந்தாலும் கூட சட்ட போராட்டம் நடத்தி நமக்கான தீர்வை பெற்றது மறுக்க முடியாது, வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் திமுக அப்போதும் மௌனியாக இருந்தது. மேகதாட்டு பிரச்சனை இப்போதும் மௌனமாக இருக்கிறது. நீங்க ஒரு பிரச்சனை விவசாயிகளத்துல ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அபாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்பதை கர்நாடக அரசு தொடர்ந்து செய்துட்டு இருக்கு. தமிழ்நாடு இயற்கையாகவே மறைவு மாநிலம். தென்மேற்கு பருவமழை நல்லபடியா மழை பெஞ்சாதான், முழு அளவில் மழை பெஞ்சாதான் தமிழ்நாட்டுக்கு சுபிச்சம், இல்லைன்னா இல்லை. வடகிழக்கு பருவமழை பலன் தராது. 40% நமக்கு பயன், மற்றதெல்லாம் அந்த கடலுக்கு போயிடும். ஆனால் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய காலங்களில் பெய்யக்கூடிய மழை தான். இது எங்க இருக்கணும் அப்படின்னா கேரள மாநிலம் வயநாடு பகுதிகளிலையும் கர்நாடகாவிலும் இருக்கணும் முழுமையா. அப்பதான் காவிரியில தண்ணீர் நம்ம தண்ணீரை தேக்கி சாகுபடி செய்ய முடியும், தொடர்ந்து ஆண்டு முழுவதும் குடிநீர் பற்றாக்குறை தீர்க்க முடியும். ஆனால் கர்நாடக அரசு திட்டமிட்டு காவிரியில ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அரசியலா மாறிடுச்சு. ஆமா, காவிரியை மையப்படுத்தித்தான் இன்று அரசியல். கர்நாடகம் சரி, தமிழ்நாடும் சரிங்கிற நிலைமை போயிடுது. ஆனால் அதுல எல்லாருமே அப்படி குறை சொல்லிட முடியாது. ஒரு சில சமூக அக்கறையோடு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த காவிரி பிரச்சனை அணுகுனாங்க. அதை மறுக்க முடியாது, அதை பாராட்டியாகும். அவங்க இல்லைன்னு சொன்னா 177 வந்திருக்காது. மத்திய அரசாங்கத்துடைய அரசாணையில இந்த காவிரி தீர்ப்பும் வந்திருக்காது. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் திமுக நிறைய விஷயத்துல அவங்க மாத்தட்டிட்டு இருக்காங்க. நாங்க தான் சொன்னோம், நாங்க தான் செஞ்சோம், நாங்க தான் அது பண்ணோம்னு. இப்ப சமீபத்தில் 2021ஆம் ஆண்டுல பசவராஜ் பொம்மை ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். அப்ப அவர் என்ன பண்ணாரு, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, அவர் என்ன பண்ணாரு, மேகதாட்டு அணை கட்டியே தீர்வோம்னு பட்ஜெட்லயே 9,000 கோடியை நிதி ஒதுக்குனார். எதுக்குங்க மேகதாட்டு? ஏது நாட்களவே உங்கள்கிட்ட ஏற்கனவே 4 அணைகள் இருக்கு. கிருஷ்ணராஜ சாகர் இருக்கு, கபினி இருக்கு, ஹேரிங்கி இருக்கு, ஹேமாவதி இருக்கு. அதுல கிட்ட 120 டீம்ஸ் நீங்க தண்ணி பிடிக்கலாம். அது போக எங்களுக்கு வர்ற தண்ணியை நீங்க தடுத்து தான் உபரி தண்ணி தான் எங்களுக்கு அனுப்புறீங்க. வெள்ள காலத்துல வடிகால் மாவட்டமா தமிழ்நாடு இருக்கு. பற்றாக்குறை காலங்களில் தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் நாங்க காவிரி வாரியத்தை நாட வேண்டியதா இருக்கு, காவிரி ஒழுங்காற்றுக்குழு தலைவரை நாட வேண்டியதா இருக்கு. உடனே மாசம் ஒரு கூட்டம் போடுறீங்க, அங்க முறையிட வேண்டியதா இருக்கு.
எந்த முயற்சி எடுத்தாலும் கர்நாடக அரசு செவி சாய்ப்பதில்லை. அப்போ இந்த எதுக்கு இது அப்படின்னா, இல்லை ஒரு 67.14 டிஎம்சி தண்ணியை நாங்கள் தேக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் தண்ணியை தேக்காம கடலுக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க நிறைய தண்ணியை. அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஒரு 400 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய போகிறோம். பெங்களூருக்கு வந்து நாங்கள் குடிநீர் பற்றாக்குறை தீர்த்தாக்கணும், அதுக்காக கட்ட போகிறோம் அப்படின்னாங்க. காவிரியை நம்பி தமிழ்நாட்டில் 48 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த தற்பொழுது 15.87 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன பரப்பை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. காவிரி நீர் அந்த ஆறு இருக்குல்ல, அது எவ்வளவு பகிர்ந்துக்கிறது? இங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பகிர்ந்துக்கிறது, அங்க கர்நாடகாவில்? அதுதான் சொல்ல வரேன். நீங்க மொத்தமா பார்க்கிற போது இன்னைக்கு நடுவர்மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடிய சாகுபடி பரப்பளவு காவிரி மூலியமா பயன்படுத்துற கெசட்ல வந்தது. அதிகாரப்பூர்வமான உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இந்த நடுவர் ஆணையம் எல்லாமே அங்கீகரித்தது வந்து 16,20,308 ஏக்கர் மட்டும்தான். அப்ப நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 48 ஆண்டு முன்னே காவிரி ஆற்றின் மூலமா சாகுபடி செய்யப்பட்ட பரப்பளவோட கணக்கிட்டீங்கன்னா 15.87 லட்சம் சாகுபடி பரப்பளவு இழந்திருக்கிறோம். அன்னைய காலகட்டத்துக்கு கர்நாடகாவில் எவ்வளவு இருந்ததுன்னா 9.96 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பளவு. ஆனா இன்னைக்கு அவங்க 38.25 லட்சம் சாகுபடி பரப்பளவு உயர்ந்து இருக்கிறது. அங்க கூடி இருக்கு, இங்க குறைஞ்சிருக்கு. ஆமா, இது இந்த பிரச்சனைனாலதானா இல்ல இங்க விவசாயிகள் இங்க நாம சண்டை போட்டுட்டு இருந்தோம் கர்நாடகா கிட்ட, அரசாங்கம் அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, கோர்ட்டு படி ஏறிட்டு இருந்தோம். அங்க அவங்க அமைதியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்கோ அங்கெல்லாம் சாகுபடி பரப்பளவை உயர்த்தினாங்க. அந்த மலைகளுக்கு வந்து 200 ஹெச்பி 100 ஹெச்பி அப்படின்னு ஹெச்பி கணக்கில் மோட்டரை போட்டு தண்ணியை நீரோற்று மூலியமா கொண்டு போய் அங்க சாகுபடி பரப்பளவை உருவாக்குனாங்க. ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையோடு அவங்க செஞ்சாங்க. அவங்க அது நதிநீர் சிக்கல் தாவா சட்டம் இருக்கு. அந்த சட்டம் ஒரே ஒரு சட்டம் தான் இப்ப நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கு. அதுதான் பசவராஜ் பொம்மை சொல்றாரு, நீங்க சட்டத்தை வந்து அதை வந்து திருத்தம் பண்ணணும். அதுல கைய வச்சா அடிமடியில கைய வச்ச மாதிரி. நீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிற்கு தேவையான 3 பங்கு உணவு தேவையை காவிரி பாசன பகுதி உற்பத்தி செய்யுது. கிட்டத்தட்ட 19 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமா இருக்கு. பல பல்லுயிர் பெருக்கம், சுற்றுச்சூழல் அனைத்திற்குமே இந்த காவிரி நீர் மிகப்பெரிய பயன்பாடு. இதை நீங்க மேகதாட்டு அணை கட்டி தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா அது தண்ணி கொடுப்பீங்கிற என்ன உத்தரவாதம்? இப்பவே உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட 20,000 கன அடியிலிருந்து 11 முறை உங்களுக்கு உத்தரவு போட்டோம். 2,000 கன அடி நீங்க திறந்து விட்டு திரும்பி மூடிட்டீங்க. ஆக உச்ச நீதிமன்றம் கூட உங்களை கட்டுப்படுத்த முடியல, அவ்வளவு சர்ம வல்லமை புரிந்தே நீங்க. அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு கர்நாடகத்தை சேர்ந்த வீரண்ணா சோமண்ணான்னு ஒரு இணையமைச்சர் ஒருத்தர் ஜல்சக்தி அபியானுக்கு போயிருக்காரு. இப்ப அவர் சொல்றாரு பேச்சுவார்த்தை மூலியமா அதை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. கர்நாடக அரசு மேகதாட்டு அணை கட்டுவதிலே கட்சி பாகுபாடு இன்றி, அரசியல் பாகுபாடு இன்றி அனைத்து தலைவர்களும் ஒரு சேர ஒத்த கருத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு கொடுக்குறாங்க. ஜல்சக்தி அபியான் ஆணையத்துக்கு அனுப்புது. ஆணையம் என்ன சொல்லுது, நாங்கள் பரிசீலிக்கலாமா அப்படின்னு கேட்குது. பரிசீலிக்கலாம், தவறு இல்லைங்குது. இல்லை தீர்ப்பு தாவா இருக்கு அப்படின்னா, தாவா ஒரு பக்கம் இருக்கு, நீங்கள் சாத்தியக்கூறுகளை ஆராய்ங்கன்னு சொல்லுது. அப்புறம் அவங்க வனத்துறையில் அனுமதி கேட்குறாங்க, சுற்றுச்சூழல் துறை அனுமதி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கொடுக்கலாம்னு ஜல்சக்தி துறை அமைச்சகம் சொல்லுது. இப்ப இவ்வளவு அச்சுறுத்தல்கள், இவ்வளவு அறிவிப்புகள், இவ்வளவு கடுமையான செயல்பாடுகள் கர்நாடக அரசு ஏற்படுத்துகிற பொழுது நீங்கள் கொஞ்சமாவது எதிர்வினை ஆற்ற வேண்டுமா வேண்டாமா? வீரா சோமண்ணாவை நீங்க மத்திய இணையமைச்சரா போடும்போதும் எதிர்ப்பு காட்டல. அது கர்நாடகத்தை சேர்ந்த ஒருத்தர் அங்க போடலாமா? பிரச்சனைக்குரிய இடத்துல 3வது ஆள் யாராவது போடணும்ன்றீங்க. ஆமா, அடுத்த அண்டை மாநிலங்களை தானே போடணும். நீங்க அந்த மாநிலத்துல போட்டா அவர் அந்த மாநிலத்தான சகாயம் பண்ணுவாரு, அந்த மாநிலத்தில் ஆதரவாக தானே இருப்பாரு. மத்திய அரசாங்க அதிகாரம், அமைச்சர் பதவி எல்லாமே அங்கதானே போகும். நாம இப்ப நமக்கு யாருமே பாதுகாக்க ஆள் இல்ல போகுது இல்லை. அந்த அடிப்படையில் தான் நாங்க என்ன பண்ணோம், நீங்க வந்து கர்நாடக அரசு சொல்லுகிற மேகதாட்டு அணை குறித்து தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டோம். அப்ப துரைமுருகன் அமைச்சர், மாண்புமிகு துரைமுருகன் வாயை திறக்கல, மாண்புமிகு முதலமைச்சர் பதில் சொல்றாரு. ஆனால் நீர்ப்பாசனத்துறை செயலாளர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி இது குறித்து பிரதமரிடம் முதல்வர் மனு கொடுத்திருக்கிறார். 2021 ஜூலை 6 நீர்வளத்துறை அமைச்சர் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரிடம் முறையிட்டு இருக்கிறார்.
2021 ஜூலை 16 தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி குழு ஒன்றிய அமைச்சரை சந்தித்தது. 2022 மார்ச் 23 தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி நீர்வளத்துறைக்கு அனுப்பியது. 2022 மார்ச் 31 முதல்வர் டெல்லியிலே பிரதமரை சந்திக்கிற போது வலியுறுத்தினார். 2022 மே 26 சென்னை வந்த பிரதமரிடம் முதல்வர் இது குறித்து வலியுறுத்தி இருக்கிறார். 2022 ஜூன் 4 காவிரி ஆணையத்திடம் வலியுறுத்தி இருக்கிறோம். 2022 உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு செய்திருக்கிறது. 2022 ஜூன் 7 தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். 2022 ஜூன் 13 பிரதமருக்கு முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். இப்படி பட்டியல் எடுக்கிறீங்க. இந்த பட்டியலுக்கெல்லாம் பின்னணி என்ன? முதல்வர் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். இல்ல உச்ச நீதிமன்றம் ஏதாவது ஒரு முடிவு சொல்லி இருக்கணும். போராட்டமா அதிகமா எடுத்திருக்கணும். இந்த ஜல்சக்தி துறையாவது இல்ல நாங்க கட்ட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனால் உச்ச நீதிமன்ற இறுதி தீர்ப்புல மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் எந்த மாநிலமும் எந்த அணைகளும் கட்ட முடியாதுங்கிற ஷரத்து இருக்கு. அது நதிநீர் தாவா சட்டத்திலையும் அது இருக்கு. அதுக்கு தான் அங்க இருக்கிற முதலமைச்சர்கள் சொல்றாங்க நதிநீர் தாவா சட்டத்தை விலக்க வேண்டும், திருத்த வேண்டும்னு. அதை திருத்திட்டால் இவங்க எந்த மாநில முதலமைச்சர்த்தையும் எந்த மாநிலத்திலும் நீங்க அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம காவிரி நடுவர் ஆணையம் பல்லில்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். காவிரி ஒழுங்காற்று குழுவும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த தாவா சட்டமும் திருத்தப்பட்டால் ஒட்டுமொத்தமாக கர்நாடகா மாநிலம் வசம் காவிரி சென்று விடும். நீங்க மொழிவாரி மாநிலம்னு பிரிச்சாங்க. இந்த மொழிவாரி மாநிலத்தின் அடிப்படையில் ஒரு எல்லை வகுத்து பிரிக்கிற பொழுது அந்த ஆட்சியாளர்கள் நினைப்பு என்னன்னா ஆறுகளும் நமக்கு சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இயற்கை வளம் அது. அதை நீங்க உரிமை கொண்டாட முடியாது. அது எங்க தொடங்குதோ எங்க போய் சேருதோ அங்க போக வேண்டிய இடத்துக்கு போகணும். அது போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தா தான் உங்களுக்கும் வளமான வாழ்வு கிடைக்கும். வருங்காலத்துல நீங்களும் பசுமையா வாழலாம், சுபிச்சமா இருக்க முடியும். அந்த இயற்கை அறிவியல் புரிதல் இல்லாமல் இவங்க அரசியலா பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் இவ்வளவு ஆர்ப்பாட்டமாக கர்நாடக அரசு, காங்கிரஸ் அரசும் சரி, முந்தி இருந்த பாரதிய ஜனதா அரசும் சரி தொடர்ந்து மேகதாட்டு அணை கட்ட வேண்டும்னு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தமிழக விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னமும் இது நடந்தால் தமிழ்நாடு எதிர்காலத்தில் பாலைவனமாகக்கூடிய அபாயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில எங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் எல்லாம் தமிழ்நாடு அரசு எதிர்வினை ஆற்ற வேண்டுமா வேண்டாமா? அது மட்டும் இல்லை, வேளாண் பாதுகாப்பு மண்டலம் அறிவிக்கப்பட்டு அதற்கான சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு, எடப்பாடியார் உருவாக்கப்பட்ட பிறகும் இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 31,000 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பெட்ரோலிய கெமிக்கல் மண்டலம் உருவாக்கப்படும் அறிவிச்சாங்க. 2020-21 பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு சட்டம் ஏற்றிட்டாங்க அதிமுக ஆட்சி காலத்துல. இவங்க அதுக்கு பிறகு பெட்ரோலிய கெமிக்கல் மண்டலம் அறிவிக்கிறாங்க. அப்ப கடுமையான சட்டம் பிரச்சனை பண்ணோம், போராட்டம் நடத்தணும். இவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்போ நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னா ஒண்ணு சட்ட போராட்டம் நடத்திருக்கணும். அதற்கான முகாந்திரம் எதுவுமே இல்லை. மனு கொடுத்து அமைதியா இருக்கு. இன்னும் ஒண்ணு, உங்களுடைய அமைதிக்கு காரணம் எதிரிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்களோ என்கிற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆமா, நீங்க கடந்த காலங்களில் காவிரி பிரச்சனை எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ நீங்கள் அமைதியைத்தான் கடைபிடித்திருக்கிறீர்கள், மௌனமாகத்தான் இருந்திருக்கிறீர்கள். முழுமையாக முழு ஈடுபாட்டோடு விவசாயிகள் மீது அக்கறையோடு நீங்கள் செயல்படவில்லை. மிகப்பெரிய அளவிலே உரிமை இழந்திருக்கிறோம். இப்பொழுதும் அந்த உரிமை இழந்துவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தமிழக முதல்வர் அவர்கள் மேகதாட்டு குறித்து ஒரு நீண்ட நெடிய அறிக்கை விட வேண்டும். கர்நாடக அரசை கண்டிக்க வேண்டும். தன்னுடைய தொடர் நடவடிக்கையின் காலமாக எதிர்காலத்தில் மேகதாட்டு என்கிற அச்சம் அறிவிப்பு விவசாயிகளை பாதிக்காது என்கிற உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும். 4.5 ஆண்டு காலம் முடிந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய நீங்கள் இறுதி காலகட்டத்திலாவது எங்களுக்கு உண்மையாக குரல் கொடுக்க வேண்டும் என்று தமிழக டெல்டா விவசாயிகள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த வாய்ப்பை நல்கிய உங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சார். வணக்கம் சார்.